வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதில் எடுத்துக்காட்டு 2இல் 15 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3.45 பாரை 4 தசம இடத்திருத்தமாக எண்கோட்டில் குறிக்கவும். இதை 4 தசம இடத்திருத்தமா, இது என்ன அர்த்தம்னா 3.45 45 45 4 இப்படி போயிட்டே இருக்கும். நமக்கு எத்தனை இடத்திருத்தம் வரும்? 4 தசம இடத்திருத்தம். அப்போ புள்ளிக்கு எடுத்து 4 இலக்கம் 1 2 3 இது வரைக்கும் போதும். அதாங்க எடுத்து எழுதிருக்கு பாருங்க. 3.4545 இதுதான் என்னது? 4 தசம இடத்திருத்தம். இதை தான் நம்ம எதில் குறிக்க போறோம்? எண்கோட்டில் குறிக்க போறோம். ஈஸியாக குறிச்சிடலாம் பாருங்க. முதல்ல ஒரு எண்கோடு வரைஞ்சிருங்க. 0லேருந்து 10 வரைக்கும் கொடுத்துட்டாலும் போதும். நான் 12 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, முதல்ல நம்ம குறிக்க வேண்டியது 3 எங்க இருக்கா? இதுதான் நமக்கு தேவையான 3. 3.4545 எங்க இருக்குன்னா 3க்கும் 4க்கும் நடுவுல இருக்கும். அப்ப பாருங்க, இங்க இருக்கா? அப்போ இந்த இடத்துல 3ன்னா என்ன அர்த்தம்னா 3.0ன்னு அர்த்தம். 4னா என்னது? 4.0ன்னு அர்த்தம். இதை நம்ம விரிவுபடுத்த போறோம். பாருங்க, 3.0 அதுக்கடுத்து 3.1 3.2 3.3 3.4 3.5 3.6 3.7 3.8 3.9 4.0 இதை நம்ம விரிவுபடுத்திட்டோம். இதுக்கு அப்படியே ஒரு கோடு போட்டு விட்டுருவோமா? பாருங்க, 3.0 3.0 இந்த இடத்துல 4.0 லாஸ்ட்ல இது பண்ணியிருக்கோம். சரியா? 4.0 4.0 முடிஞ்சுதா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, முதல் இலக்கம் மட்டும் 3.4 எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. இதுதான் நமக்கு தேவையான 3.4 குறிச்சிட்டோம். ஆனா நமக்கு என்ன வேணும்? 3.45 எங்க இருக்கும்? இந்த 3.45 3.4க்கும் 3.5க்கும் நடுவுல இருக்கும். அதாவது 4ங்கிறது 0 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 0 இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, 40 50 கூட எடுக்கும். உங்களுக்கு புரியல? 40 50 அதாவது 45 எங்க இருக்கும்? 40க்கும் 50க்கும் நடுவுல. அப்ப இதை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? விரிவுபடுத்த போறோம். விரிவுபடுத்துவோமா? இப்ப பாருங்க, 3.40 உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். 40 சொல்லக்கூடாது, 4 0 சொல்ல. பாருங்க, 3.40 3.41 3.42 3.43 3.44 3.45 3.46 3.47 3.48 3.49 3.50 முடிஞ்சுதா? இப்போ இதை நம்ம விரிவுபடுத்திட்டோம். இந்த இடத்துல ஒரு கோடை போட்டு விட்டுருவோம். கோடு போட்டு விட்டுருவோமா? பாருங்க, கோடை போட்டு விட்டாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் 3.50க்கு கோடை போட்டுடலாமா? 3.50க்கு ஒரு கோடு போட்டாச்சு. இப்ப 2 இலக்கத்தை நம்ம எடுக்க போறோம். பாருங்க, 3.45 3.45 இங்க இருக்கா? 3.45 இதை நீங்க 45 கூட எடுத்துங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த 3.45க்கும் 3.46க்கும் நடுவுல தான் இது இருக்கும். இந்த 454 இது 4.5னா இந்த இடத்துல 0 இருக்குன்னு அர்த்தம். 4.6னா இங்க 0 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3.450 460 450க்கும் 460க்கும் நடுவுல என்ன இருக்கும்? 454 இருக்கும். இதை நம்ம விரிவுபடுத்தலாம். பாருங்க, 3.450 451 452 453 454 455 456 457 458 459 460 எழுதிட்டோமா? இப்ப பாருங்க, நமக்கு என்ன வேணும்? 454 எங்க இருக்கு? இங்க இருக்கா? 3.454 இப்ப பாருங்க, நமக்கு என்ன வேணும்? 4545 அடுத்து ஒரு இலக்கம் வேணும். அது எதுக்கு நடுவுல இருக்கும்னா பாருங்க, இது வந்து 4 5 4 என்ன அர்த்தம்? இந்த இடத்துல 0 இருக்குன்னு அர்த்தம். அதாவது 4540 இது 4550 இது ரெண்டுக்கும் நடுவுல தான் இருக்கும். இதுதான் இப்ப நம்ம விரிவுபடுத்த போறோம். முதல்ல கோடு போட்டு விட்டுருவோமா? பாருங்க, முதல்ல இந்த இது நம்ம கோடு போட்டு விட்டுருவோமா? இங்க 50 60 இதை கோடு போட்டு விட்டு வந்துருவோம். பாருங்க, இங்க இருந்து இங்க கோடு போடுவோமா? கோடை போட்டாச்சு. அதே மாதிரி இங்கேயும் கோடு போட்டு விட்டுருங்க. ஏன்னா நம்ம எந்த பகுதியை விரிவுபடுத்திருக்கோம் அது நமக்கு தெரியணும். அதுக்கு தான் இந்த கோடு போட்டு விடுறது. சரியா? இப்ப நம்ம விரிவுபடுத்த போறது 45 40 45 50. சரியா? உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம எப்படினாலும் சொல்லிக்கலாம். இதை தான் நம்ம இப்ப விரிவுபடுத்த போற பகுதி. இங்க லாஸ்ட்ல போட்டு விட்டுருவோமா? பாருங்க, இப்ப பாருங்க, நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்க போகுது. எதை விரிவுபடுத்த போறோம்? 3.45 50 இங்க இருக்கு 3.45 40
45 40 45 41 45 42 45 43 45 44 45 45 45 46 45 47 45 48 45 49 45 50 முடிச்சிட்டோமா? இப்ப நமக்கு என்ன வேணும்? 3.45 45 3.45 45 இதான் என்னது? நமக்கு தேவையான எண். எந்த எண்? 3.4545. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.